பேசுங்க சார், நண்பரிடத்தில் பேசுங்க, மகிழ்ச்சியாக உட்காந்து பேசுங்க. நான் குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன் சார், குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன். கணவன் மனைவியும் பேசுங்க, ஒன்றா பேசுங்க. ஒரு தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போங்க, இந்தாம்மா ஒரு 50,000 நீ போய் புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்கன்னு. இதை கூட்டத்தில் ஒருத்தன் கேட்டுட்டு போய் மறுநாள் சம்சாரத்திட்டு சொல்லிக்கிறான், வர்றது பொங்கல் வரப்போகுது, நீ தனியாக போயிட்டுலாம் புடவை எடுக்காத. புலவர் கூட்டத்தை கேட்டேன், அந்த ஆள் சொன்னது எனக்கு பொருத்தமாக தெரிஞ்சுது. நீங்கள் ஜவுளி கடைக்கு போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டின்னு போகணும். அந்த அம்மா அவனை கூட்டிக்கிட்டே போகும்போது மனசுக்குள்ளே நினைக்குது, இந்த ஆள் கூட்டத்துக்கு அனுப்புனது ரொம்ப தப்பாக போச்சு. நான் போனாக்கா நான் ஏன் சுதந்திரமாக எடுப்பேன், நான் புட்டாவை பார்ப்பேன், பார்டரை பார்ப்பேன், லுக்கை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன். இந்த ஆள் பில்லை பார்ப்பான். அவன் வந்து உட்காந்து நொய் 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 நொய்னு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு வேறு நம்ம பிரச்சனை ஆக்கிடுவான். என்ன பண்ணுறதுடா, இந்த ஆளை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கினே போய் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போச்சு. அதுவோ பெரிய ஜவுளி கடை. என்ட்ரன்ஸில் போன உடனே அந்த செக்யூரிட்டி நிற்கிறான் பார், செக்யூரிட்டியை பார்த்துட்டு, அப்பா இந்த மனுஷன் பாரு தனியாக நிற்கிறான், நான் என்ன சொல்கிறேன், நீ கூட வந்து உன்னால் பல மணி நேரம் நிற்க முடியாது, நான் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் நான் புடவை செலக்ட் பண்ணி நீ வர, அவ்வளோ நேரம் உன்னால் நிற்க முடியாது, இந்த பெஞ்சில் உக்காரு, நீ உட்காந்தீங்கன்னா உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கூட கொண்டாந்து கொடுப்பான் அந்த ஆள், இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு உள்ளே போட்டுது. உள்ளே போய் இது அலசுன்னு அலசி எல்லாத்தையும் பார்த்து அந்தந்த ரேக்கில் இருக்கிற புடவையெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு எதையுமே எடுக்காமல் யோசனை பண்ணி நான் அப்படியே சுற்றிட்டு ஒரு செக்ஷனுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகிப்போச்சு. 7 மணி நேரம் ஆன உடனே அதுக்குள்ள ஞாபகம் வந்துடுது, குழந்தை ஞாபகம் வந்த மாதிரி புருஷன் ஞாபகம் வந்துடுது. அந்த ஆளை உட்கார வச்சு வந்தவன் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ, டீ குடிச்சானோ தண்ணி குடிச்சானோ தெரியலன்னு அங்கே வந்து பரபரன்னு வாசலுக்கு ஓடியாந்து அங்கே பார்த்தா அவனை காணோம். செக்யூரிட்டி நிற்கிறான். செக்யூரிட்டி பார்த்து கேட்டுது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு ஆளை எங்கே உட்கார வச்சு போன காலையில், அந்த ஆள் எங்கன்னு. அடியே என்னை நல்லா பாடுறேன்னா. இப்போ அவன் தான் செக்யூரிட்டியை நிற்கிறான். அந்த அம்மா வாரி போட்டுது, ஏயா நீ எதுக்கு இந்த வேலையில் நிற்கிற, நீ ஏன் செக்யூரிட்டியாக நிற்கிறேன்னு. சத்தம் போடாது, உட்காரு. நாம் நீ என்னை உட்கார வச்சு போனல, அந்த செக்யூரிட்டி உட்காந்து நின்றுனால அவன் சோகமாக இருந்தான். என்னடான்னு கேட்டேன். டியூட்டி மாத்திரம் வரல, இன்றைக்கி என் பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா. அந்த டியூட்டியை எத்தனை மணி நேரம் செய்யணும்னு கேட்டேன். 8 மணி நேரம் செய்யணுன்னா. எவ்வளோ கொடுப்பேன்னா 400 ரூபா கொடுப்பேன்னா. நீ சீக்கிரமாக வரமாட்ட, 8 மணி நேரம் நிற்கிறதுக்கு நாம் நிற்கலாம், ஒரு 400 ரூபா கிடைக்குமேன்னு நான் ஆசைப்பட்டு இதை நான் செய்யலாமான்னு கேட்டேன். ஓ கடவுளே உன்னை கொடுத்துக்கிறான், இந்த பொறுப்பு கொடுப்பான்னு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தான், நான் செஞ்சுங்கிறேன்னு. அந்த அம்மா எகிரி குதிக்கு, சார் அன்னைக்கே ஜோசியம் உனக்கு எனக்கும் பொருத்தம் பார்க்கும்போது சொன்னான், உனக்கு எனக்கு மன பொருத்தம் தான் 100க்கு 100 இருக்குதுன்னு சொன்னான், அது எவ்வளோ பெரிய உண்மைன்றது இன்றைக்கி தாயா கண்டுபிடிச்சேன், 8 வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுது, நான் வந்தேன். அதை கரெக்டாக சம்பாதிச்ச பற்றியா, நீ தாயா 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு புருஷன்னுச்சு. அவன் மனசுக்குள்ளே நினச்சான், கடவுளே இதுதான் எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும். ஏன்னா அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். சார் லைஃப்பில் கொண்டாடணும் சார். நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டேங்களா, நம்ம மனுஷன் 100 வருஷம் வாழ போகிறான்னு வைங்க சார், அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை சார். நம்ம பிறப்பதற்கு முன்பும் ஒன்றும் கிடையாது, மறைஞ்ச பிறகும் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே எதுவுமே கிடையாது சார். நாம் இருக்கிற வரைக்குமா சந்தோஷமாக இருப்போமே. நான் இன்னும் சொல்கிறேங்க, ஒரு மனிதனை பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா, வாழும்போதே பாராட்டுங்கய்யா, வாழும்போதே பாராட்டுங்க. அவன் தான் இன்னும் வளருவான். யாரை நீங்கள் பாராட்டுறீங்களா இன்னும் வளருவான். நான் இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உன் பிள்ளை 30 மார்க் எடுக்கிறானா, சபாஷ், முதுகில் தட்டி கொடு, ஒப்பனை விட 10 கூட தானே வாங்கியிருக்கிற, சபாஷ்ன்னு சொல்லுங்கள். அவன் மனசில் நினைப்பான், அந்த ஆள் 20 தான் வாங்கினான். நான் சார், குடும்பம் என்றாலே கலகலப்பு சார், குடும்பம் என்றாலே மகிழ்ச்சி சார். அங்கே போய் நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை. பெரியவங்க எவ்வளோ பாடுபட்டு நம்மள கொடுத்துருக்காங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது நாடே. தாயும் தந்தை எப்படி நான் மகிழ்ந்தான், குலாவினான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசலாம் சார். அப்போல்லாம் டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்ந்தான். இப்போ எல்லாம் வந்து உக்காந்துக்குன்னு நமக்கு இந்த உள்ளங்கையில் ஒரு உலகம் வந்து உக்காந்துங்குது. இந்த உள்ளங்கையில் ஒரு உலகம் வந்து உக்காந்துன்னு நம்மளை ஒரு உழுக்குது பாரு. இதை விட மோசம் உலகத்திலே கிடையாது. இப்போ இருந்தாலும் அது அவசியமானதாகவும் இருக்குது. பிள்ளைய பக்கத்தில் வச்சு படுத்த காலமெல்லாம் போய் இப்போ செல்லை பக்கத்தில் வச்சு படுக்கிற காலத்தில் தான் நம்ம வந்துட்டோம். ரொம்ப வருத்தமான காலமாக இருந்தாலும் கூட உறவுகளோடு பேசுவோம் சார், பிள்ளைகளோடு பேசுவோம் சார். பேசாமல் போனதுனாலே பல விஷயங்கள் விஸ்வரூபம் எடுத்துருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரசிங்கன்றேன்.
அன்றைக்கி ஜட்ஜ் ஐயாவே என்னம்மா ரசித்தார் தெரியுமா ஒரு பிரச்சனையை. ஆடு திருடிட்டான்னு ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் நிற்கிறான் சார். அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதினார், போதிய சாட்சிகள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன்னு எழுதினார். அவன் குற்றவாளி கூண்டில் நின்றுங்கன்னே சொன்னான், நன்றி எஜமா, அப்போ அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னா. இப்போ நான் என்ன கேட்குறேன், நாம் சாட்சியை தேடுறோம், அவன் மனசாட்சியோடு இருக்கிறான். அதனால தான் சார் பெரியவங்க சாட்சி வேற மனசாட்சி வேறன்னா, தன்னெஞ்சறிவது பொய்யற்க போய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒவ்வொரு மனிதனையும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளணும்னா, சுய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வரணும்னா அவன் மனிதத்தன்மையோடு இருக்கணும் சார். அதில் கோபப்படுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, சில நேரங்களில் தவறுகள் நம்மகிட்டே இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. அண்ணா நகரில் போய் ஒரு கதவை தட்டுறோம் சார், ஒரு பொடி பையன் வெளியில் வரான், யார் வேணும்னா, அப்பா எங்கடா அண்ணா வேலைக்கு போய்க்கிறாரு, அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்குது, அண்ணன் கிரிக்கெட் ஆட போய்க்கிறான், கோவம் வந்துடுது, நீ எங்கேயா போகிறதானே என்ன. இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா, அப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றது அந்த பிள்ளை என்ன நாகரிகமாக சொல்கிறான் சார். அவன் மேலே கோவப்படலாமா சார்? நான் நிறைய குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது சார், நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுங்க. இங்கே 2019 இன்னும் ஒரு 10 நிமிஷம் நினைவு சார். 2019 நாங்கள் சிங்கப்பூர் போயிருந்தோம். லிட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த தமிழர்களை ஒன்றாக்கி அங்கே இருக்கிற அருமைச்சந்திரன் என்ற நண்பர் என் தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் சார். பிரமாதமாக நடந்து முடிஞ்சதுங்க. அங்கேருந்து வந்தோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டான், எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திட்டான் சார், எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டான். கடைசியில் என்னாச்சு, அவருடைய நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஆள் சென்னையில் பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் 3rd ஃப்ளோரில் 303வது ரூமில் அட்மிட் ஆகிட்டார். ஹார்ட் பேஷண்ட்டுன்னு கேள்விப்பட்டுட்டு அவர் அங்கேருந்து ஃபோன் அடித்தார், புலவர் நான் வர முடியாது, நீங்களும் அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அங்கேருந்து நண்பர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பரமுடித சோலையில் போய் ஆப்பிள் பழம், அந்த பழம், இந்த பழம்லாம் வாங்கி ஒரு பையன் நிறைய எடுத்துக்கின்னு 303வது ரூமில் என்ன டிஸ்டர்ப் பண்ண எழுப்பணுமோ என்னமோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தா கதவை லேசாக திறந்தது. பரவாயில்லை, எழுப்பணும் அவசியம் இல்லைன்னு உள்ள கதவை திறந்து அப்படி எள்ளி வெட்டி பார்த்தேன். பெட்டில் படுத்திருந்தவன் என்னை பார்த்துட்டு பரபரப்பாக அந்த ஆள் எழுந்தான். எழுந்திருக்கும் போது நான் சொன்னேன், ஏன் பதற, எதுக்கு பதற்றப்படுற, இந்த பதற்றம் தான் உன் ஹார்ட்டுக்கு பிரச்சனைக்கு காரணம், பதற்றப்படாத படு. சார் இல்லை, எதையும் சொல்ல வேண்டாம், உன்ன டீட்டெயில் பூரா நண்பர் சொல்லிவிட்டார், அப்படியே படுன்ட்டேன். கொண்டு போன ஆப்பிளை கழுவி தோலை சீவி அவனுக்கு 2 பீஸை போட்டு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு 2 நாள் ஆச்சுன்னார் அட்மிட் ஆகி. இப்போ பெயின்லாம் எப்படி இருக்குதுன்னு, ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான்னாரு. இப்போ என் முகம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க இல்லையா. அப்போ நீ யாருன்னு அந்த ஆளுக்கு துணையாக 2 நாள் நின்றுந்தேன், இடுப்பு வலி தாங்கலை, பெட்டு காலியாகுதுன்னு படுத்தேன்னா. இப்போ குறை யார்கிட்ட சார் இருக்குது? நம்மக்கிட்ட தாங்க. நம்மக்கிட்ட இருக்குதா குறை, அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறையே பார்க்கறதை விட்டுடுவோம். பெரிய வேட்டியில் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் மனிதனுக்கு கருப்பு புள்ளியை பற்றி தான் டெவலப் பண்ணுவானே தவிர அத்தனை பகுதியும் வெள்ளையாக இருக்குதுன்னு பார்க்குற மனம் மாறணும். அந்த மனமாற்றம் வந்தால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குங்க சார், ஒரு குடும்பமும் சூப்பராக இருக்குங்க சார். நீங்கள் ஒரு எந்த தப்பை பண்ணுவோம், அந்த தப்பை டெவலப் ஆக்குவோம், அதை விமர்சனம் பண்ணுவோம் சார். விமர்சிக்கிற நாம் ஒருத்தனை விமர்சனம்னா நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு 4 பேர் தயாராக இருக்கிறான். நாம் ஒருத்தனை பாராட்டணும்னா நம்ம பாராட்டுறது கடவுள் 2 பேர் ஏற்பாடு பண்ணுவான். இதுதான் தர்மம், இதுதான் நியாயம். அதுக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிற மனோபாவம் வேணும் சார். எப்பயும் நாம இருக்கணும் சார். நமக்குள்ளே நாம தான் பயணம் பண்ண, நம்ம தவிர நமக்குள்ளே இன்னொருத்தன் பயணம் பண்ணவே கூடாது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளோட உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள், நோ கம்பேரிசன், கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. பெரியப்பா வீட்டு பிள்ளை பாரு, சித்தப்பா வீட்டு பிள்ளை. எங்கள் தெருவிலே ஒருத்தன் பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார் +2ல். அவனே சொன்னான், பார்த்தியா பாடா பாவி ஃபெயில் ஆகிட்டாடான்னு. ஒன்னால தான் ஏன் ஃபெயில் ஆனான்னு அவங்க அப்பங்கட்டே. ஏன்டா நான் என்னடா பண்ணேன், எப்போ பாரு எதிரொட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது, எதிரொட்ட பொண்ணை பாரு என்னமா படிக்குதுன்னு வருஷம் பூரா அதை பார்த்து தான்டா நான் ஃபெயிலாக போட்டேன்னா. அதனால் உன்னால தான் நான் கேட்டேன். நான் எதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க சார், அவனுக்குள்ளே ஒரு சிறப்பு இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு பெருமை இருக்குது. இதை பார்த்து மகிழக்கூடிய மனோபாவத்தை நாம் பெற்றுவிட்டால் தனி மனிதனும் மகிழ்ச்சியாக இருப்பான், குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறீங்களா, நல்ல விஷயங்களை டெவலப் பண்ணி பேசுவோம் சார். நடந்த கெட்ட விஷயங்களை பேச வேண்டும் அவசியமே இல்லைன்னு. துன்பத்தை அதிகமாக பேசினால் இருக்கிற இன்பமும் போயிடும் சார். மகிழ்ச்சியுடையவன் யார் தெரியுமா, மகிழ்ச்சி இல்லாதவன் யார் தெரியுமா? எவன் ஒருவன் இருப்பதை பார்க்கிறானோ அவன் மகிழ்ச்சியாளன், எவன் ஒருவன் இல்லாததையே பார்க்கிறானோ அவன் மகிழ்ச்சி அற்றவன். இதுதான் சின்ன மந்திரம். இது இருக்கிறத பார்ப்போம் சார், இருக்கிறத பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்க்கை முழுவதும் நம்ம எதையும் கொண்டு போக போகிறதில்லை, எதையும் இல்லை, எதையுமே கொண்டு இல்லை. கவியரசர் கண்ணதான் சொன்னார், இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம்னா. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்னா, இதெல்லாமே வாழ்வினுடைய உண்மைகள். இதெல்லாம் தூக்கி போடுங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
பெண்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும் சார். இன்றைக்கி பெண்கள்லாம் என்ன அபாரமான குழந்தைகள். இந்த பாருங்கள், 2 பெண்கள் சரிநிகர் சமமாக பாராளுமன்றத்தில் கூட 33% கேட்குறாங்க. எங்கள் நடுவர் 50% கொடுத்து கூட்டிருக்கிறார் பட்டிமன்றத்தில். இங்கே 2 ஆண்கள், அங்கே 2 பெண்கள். பெண்கள்லாம் என்ன ஜீனிஸாக இருக்காங்க தெரியுமா, திறமையாக இருக்குதுங்க. அன்றைக்கி ஒருத்தன் மனோதாத்திர டாக்டர்கிட்ட போய் சொன்னால், டாக்டர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன் என்ன பிரச்சனைன்னாரு. கட்டிலில் படுத்து ராத்திரி பூரா படுத்தா எவனோ கட்டிலுங்க படுத்துங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. ஒவ்வொரு அரை மணி நேரமும் எழுந்து பார்க்குறேன், ஆனால் எவனுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னா. உடனே டாக்டர் கணக்கு போட்டார். ஒரு சிட்டிங்க்கு 2000 ரூபாய் போட்டு 10 சிட்டிங் போட்டால் 20,000 கலெக்ஷன் ஆகிடும். ஒவ்வொரு சிட்டிங்கும் 1 மணி நேரம் என்கிட்ட பயிற்சி எடுக்கணுன்னாரு. எவ்வளோன்னா மொத்தம் 20,000 கணக்கு போட்டான். இதை விட நமக்கு நிரந்தரமாக தூக்கமே வராது. அவகிட்ட போய் சொன்னால், அதனால் என்ன பண்ணிட்டான், என் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு போனான் பாருங்கள். வரவே இல்லை. 1 மாதம் ஆச்சு. அந்த கோயில் பக்கமாக வந்தபோது அவனை போய் சந்திக்கிறாரு டாக்டர். என்னப்பா மறுநாளே வரேன்னு சொன்ன, வரவே இல்லைன்னு. இல்லைங்க, இப்போ அந்த மாதிரி கனவே வர்றதில்லை, பிரச்சனையே தீர்ந்து போச்சுன்னா. என் சம்சாரம் 100 ரூபாயில் முடிச்சுட்டா அப்படின்னா. என்னையா பண்ணாங்க அப்படின்னார். ஒன்றும் இல்லை, கட்டில் பிரித்து கிடச்சிட்டு 100 ரூபாய்க்கு பாய் வாங்கி வந்து கொடுத்தா, இப்போ பாயில் படுத்து கிடக்கிறேன், எவன் படுக்கிற மாதிரியும் ஃபீலிங்கே வரல, கனவே வரல அப்படின்னு. அந்த 100 ரூபாயில் முடிச்செடுத்து பாரு அந்த புள்ள. 20,000 எங்கே, 100 ரூபாய் எங்கே. அதனால்தான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தான்னா. அதனால்தான் மாண்புமிகு தமிழகம் முதல்வர் அவர்கள் கல்லூரி வாசல் கனவாகிவிடக்கூடாது என் பெண் குழந்தைகளுக்குன்னு தான் அரசு பள்ளியில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற திட்டத்தையும் கொண்டு வந்தார். இப்போ நம்ம பையன்லாம் காலேஜுக்கு போகலாமா வேணாமா, நமக்கு முடியலையேன்னு அவன் வருத்தப்பட்டான். நீயும் வாடான்னு இப்போ அவனுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு பெருமிதத்தையும் சிறப்பையும் சேர்த்து கொடுத்துருக்கிறான்னா, எந்த வகையிலாவது இந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற வரலாற்றை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே, பிள்ளைகளுடைய கல்விக்காகவே செலவு செய்கிற அரசாங்கத்தை நம்ம இப்போ பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், உங்கள் வீட்டு பிள்ளைகளும் புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வாருங்கள். உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கு வருவாய்த்துறையும் நம்முடைய பப்பாச்சி அண்ணன் முருகன் ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த பேச்சாளர்கள்லாம் தேர்வு செய்து கொடுப்பார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் புது புது தலைப்புகளை கொடுத்து பேச வைக்கிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அளவிலே புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வருகிற பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்குகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. புத்தகம் வாங்குகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க சார். ஒரு சொல்லில் குழந்தைகளை நாம் ஜெயிக்கலாம் தெரியுமா? நீங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க சார். அன்னைக்கு அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பையனை கூட்டிக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வராரு அப்பா. சின்ன பையன் சார், சின்ன பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட்டின்னு மெடிக்கல் ஷாப்புக்கு வராரு. மெடிக்கல் ஷாப்பில் கேட்குறாரு, எறும்பு மருந்து ஒரு பாக்கெட்டை கொடுங்கன்னாரு. அப்போ பையன் கேட்டான் சார் ஒரு கேள்வி, ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டான். சார் அந்த மருந்து வாங்கவே இல்லை சார். இந்த பிள்ளை எறும்பை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான், நான் அதை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒரு வார்த்தையிலே தந்தைக்கு உபதேசம் பண்ணான் சுவாமிநாதன்னா. இன்றைக்கி தந்தைக்கு உபதேசம் பண்ணுற பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள். சின்ன குழந்தைகளை ரசிங்க சார். நான்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு. அப்போல்லாம் போனால் ஜாலியாக இருக்கும் சார் பிள்ளைகள்லாம். அப்படி உள்ளே போனேன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனெல்லாம் பார்த்து கேட்பேன் நான், ஆயக்கலைகள் எத்தனைடான்னு ஒரு தடவை கேட்டேன். 64 சாருன்னா. சபாஷ், எப்படி சொன்னேன்ன? எங்கள் மிஸ்ஸு மேலே எழுதி வச்சுக்கிறாங்க சோத்துலன்னா. அந்த மாதிரி எழுதிக்குது ஆயக்கலைகள் 64. சபாஷ் சபாஷ் சபாஷ். 64 உனக்கு சொல்ல தெரியுமா? சொல்லுவேன் சார். அடே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லுவியா? சூப்பர், சொல்கிறா பார்ப்போம். ஆயக்கலை 1, ஆயக்கலை 2, ஆயக்கலை 3ன்னா மிஸ்ஸு ஓடாந்தது. டேன்னு நான் சொன்னேன், விடுமா குழந்தைய பேச விடு. 64 நம்பரையாவது வரிசையாக சொல்கிறானா பார்ப்போம்மா. ஏன்னா நாம் நினைக்கிற மாதிரி ஆன்சர் அவன் சொல்கிறத விட அவன் நினைக்கிற மாதிரி சொல்கிறதுல ஒரு அழகு இருக்கு இல்லையா? அந்த அழகை ரசிக்கணுமா? அந்த ரசனை தாமா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு எங்கள் பாட்டன் மகாகவி பாரதி பாடி இருக்கிறாமா. அதனால் குழந்தை தாமா முதல் சொத்து. அவனிடத்தில் அப்படி சந்தோஷமாக பேசுவோம், சந்தோஷமாக பழகுவோம். அவனை மடியில் உட்கார வச்சுட்டு பேசுங்கய்யா. இன்னையில் நான் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து போனதனுடைய ஒரே நோக்கம், வீட்டில் நாளையிலிருந்து டிவியை நிறுத்துங்க. ரேடியோவை யாரும் கேட்குறதில்ல, ரேடியோவும் வேண்டாம், இருந்தாலும் அதையும் நிறுத்துங்க. ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் குடும்ப உறவுகளோடு உட்காந்து கலகலப்பாக பேசுவோம் சார். உண்மையிலே சொல்கிறேன், கலகலப்பாக பேசுங்க. கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. சின்ன சின்ன சண்டை தான் வரட்டுமே சார்.
ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி முயங்க பெருன்னு 1330வது குறளில் திருவள்ளுவர் அதைத்தான் சொல்கிறார். சின்ன சின்ன சண்டைகள் வரணும் சார், மௌனமாகவே இருப்பாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம், மௌனமாகவே இருப்பாங்க. சண்டை வரணும், சின்ன சின்ன சண்டை வரணும் சார். எந்த சண்டை எப்படி வந்ததுன்னு தெரியாது, அது எப்படி சமாதானம் ஆகும்னு தெரியாது. வரணும், சின்ன சின்ன சண்டைகள் வரணும், பேசணும், ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு கூட பிச்சைக்காரன் வந்து கேட்குறான் சார், அம்மா தாயே சோறு போடணுன்னா. அந்த அம்மா வெளியில் வந்தது. ஆள் பார்த்தா வாட்டு சாட்டமாக இருக்கிற, எங்கன்னா வேலை செஞ்சு பழைக்க வேண்டியது தானே, பிச்சை எடுக்கிற. அவன் கோவப்படல சார், அம்மா பார்க்குறதுக்கு நீ கூட நயன்தாரா மாதிரி தாங்கிற, சினிமாவில் நடிக்கவா போனேன், இதை இருக்குதுங்கள உன் வீட்டில், இதுங்களுக்கெல்லாம் வச்சு கொட்டுறதுக்கு தான் நீ இங்கேயே இருக்கிற, வச்சு கொட்டியே அழைச்சிட்டே அம்மா. அந்த அம்மா கண்ணீர் விடுது. எனக்காக வருத்தப்படுற ஒரு தம்பி நீதாண்டா சார். பிச்சைக்காக வந்து தம்பி ஆயிட்டான். இருடா கண்ணுன்னு சொல்லி உள்ளே போய் 4 இட்லி சூடாக வச்சு சட்னி வச்சு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு, எப்பப்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ, உனக்கு பசியாக இருக்குதோ, அப்பப்பெல்லாம் வாடா அக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடுற அளவுக்கு அந்த மனமாற்றத்தை எது தந்தது சார்? அவன் அன்பான வார்த்தை தான் சார். அறிவு மூளையை சார்ந்தது, அன்பு இதயத்தை சார்ந்தது. இதயம் சார்ந்து பேசுமையா, இதயம் சார்ந்து பேசுவோம், இனிமைகளை உருவாக்குவோம். வாழ்நாள் முழுவதும் வசந்தமாக இருக்கும் சார். வசந்தமாக பேசாமல் போனதுனால தான் சார் பிரச்சனையே. ஒரு நாள் கரண்ட்டே நின்று போச்சு சார், நெட்டு ஒர்க் ஆகலை, லேப்டாப்பில் ஒர்க் ஆகலை, செல்லு ஒர்க் ஆகலை. அந்த அம்மா சொல்லிச்சு பக்கத்து வீட்டுக்காரம்மாக்கிட்ட, அப்போ நீ என்ன தாண்டி பண்ண, எப்படி தான் பொழுது போச்சு? இல்லை என் வீட்டுக்காரர்கிட்ட தான் உட்காந்துன்னு பேசியிருந்தேன், ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாண்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சின்னா, பேசுறதுனால தானே அந்த புரிதல் வருது. தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுகமான பயணமாக இருக்கும். 43 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. இன்றைக்கி எங்கள் வீட்டம்மா கேட்குது, நான் சொன்னேன்னு புரிஞ்சுதா? வகுப்பறையில் வாத்தியார் கேட்குற, நான் சொன்னேன்னு புரிஞ்சுதா? தெரிகிறது வேற, புரியுறது வேற. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, புரியல. நம்ம நாடு புண்ணிய பூமியா, ஆன்மீக பூமியா, அறிவாளிகள் ஞானிகள் நடமாடிய புண்ணிய பூமியா, வாழ்வதற்கென்ற பிறந்த மண்ணியா அந்த மண்? இந்த மண்ணை நேசிப்போம். நம்ம தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, மிக மனிதநேயம் நிறைந்த தமிழ்நாடு, கோயில்கள் நிறைந்த புனித பூமியா இந்த பூமி. இங்கே பிறந்ததுக்கு பெருமைப்படுமையா. எந்த நாட்டிலையா 60 கொண்டாடுறான், 70 கொண்டாடுறான், 80 கொண்டாடுறான், 100 கொண்டாடுறான்? நம்ம அதுவும் தென் பகுதியில் தான்யா 60ஆம் கல்யாணம் பண்ணுறான், 70 கல்யாணம் பண்ணுறதே வேலை இல்லையான்னு கேட்கக்கூடாது. கல்யாணம் என்பது வாழ்நாள் முழுவதும் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு திருநாள் என்று பிரபஞ்சத்திற்கு பிரகடனப்படுத்திய மண்ணையா அந்த மண். 60 சஷ்டியப்த பூர்த்தியா, அது கூட நிறைய பேர் கேட்குறான். 60ல் பண்ணுறதா 61ல் பிறந்தான். 61 என்னைக்கு பிறக்குதா அன்றைக்கி தான் பண்ணணும். ஏன் தெரியுமா? 61 திருப்பி போடு 16 வயதில் தான் மார்கண்டேயன் திருக்கடையூரில் வாழ்க்கையினுடைய நீட்சி பெற்றது. அதனால தான் திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணத்தை பண்ணுறான். நான் கூட 13 வருஷத்துக்கு முந்தைய அங்கே தான் பண்ணேன் திருக்கடையூரில். ஆஸ்திரேலியாவில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து தான் சார், அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, அதே ஒய்ஃபான்னு கேட்டான் சார். அதனால் நம்ம கலாச்சாரம் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னாரியா. இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்வியல் உண்மைகளை கொண்ட வளமான நாடு. வாழ்வோம், வாழ்வதற்கென்றே நாம் பிறந்திருக்கிறோம். சந்தோஷமாக வாழ்வோம். இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது, இவன் உயர்ந்தவன், இது பெரியவன், அவன் பெரியவன், இவன் பணக்காரன் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை. எவன் ஒருவன் மனம் நிறைவாக இருக்கிறானோ அவன்தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் என்றார். பணம் நிறைவதை விட மனம் நிறைந்து வாழ்வதற்கு சிரிப்பு தான் உதவும். நன்றி. சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சாக்ரட்டிஸுக்கு நாளைக்கு நீ விஷம் அருந்தி சாகணும்னு சொல், விஷத்தை குடித்து சாகணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். அவர் ரூமில் இருக்கிறார். இப்போ ரூமில் இருக்கிற போது காலையில் சாக போகிறார். அவன் நண்பன் ஒருத்தன் மிலிட்டரிஸ்னா அவன் கூடவே இருக்கான். அடுத்த ரூமில் இதேமாரி ஒரு கைதி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், பாட்டு பாடுறான். ஒரு நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருக்கிறான். சாக்ரட்டிஸ் கேட்டார், இந்த பாட்டு இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்லையே, புதுசாக நாளைக்கு சாக போகிறாரு, இது வரைக்கும் நம்ம இந்த பாட்டு கேட்டது இல்லையே, நல்ல கருத்தான பாட்டாக இருக்கே, இது யார் எழுதுனது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே
அப்படின்ட்டு அந்த காவலன்ட்ட கூப்பிட்டாரு. ஜெயில் காவலனை அந்த அடுத்த ரூமில் பாடுறாரு ஒருத்தர், அவரை கொஞ்சம் எனக்கு அழைச்சிட்டு வர முடியுமான்னு. அழைச்சிட்டு வரேன்யா அப்படின்னா போய் அவரை அழைச்சிட்டு வந்தான். அவர்கிட்ட கேட்குறார் சாக்ரட்டிஸ், இந்த பாட்டு யார் எழுதினதுப்பா, உனக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டு அப்படின்னா. இது மாதிரி இன்னும் பாட்டு இருக்கான்னு கேட்குறேன். இது மாதிரி 15 பாட்டு எனக்கு தெரியுங்கன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்தவன்ட்ட அவன்கிட்ட சொல்லி அது குறிப்பு எழுதிக்கன்னார். மிலிட்டஸ் கேட்குறான், காலையில் நீ சாவ போறியேன்னு நான் வருத்தமாக்குறேன், ஒரு பாட்டை போய் எவன் எழுதுனா என்னான்னு விசாரிச்சுட்டு அவனுக்கு சாவறதை பற்றி கவலை இல்லையா? பாட்டு எழுதினவனை பற்றி கேட்குறேன், இன்னும் என்ன பாட்டு இருக்குன்னு கேட்குறியே, ஏப்பா இப்படி இருக்கேன்னு கேட்குறான். சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நாளைக்கு நான் சாகும்போது இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாவமே, இந்த விஷயம் தெரியாமல் செத்தேங்கிறத விட இதையும் தெரிந்து கொண்டு இருந்த சாக்ரட்டிஸ் செத்தான் அப்படிங்கிற பேர் வரணும்டா அப்படின்னா. திருவள்ளுவர் இதை சொல்கிறாருங்க. திருவள்ளுவர் இதே கருத்தை சொல்கிறார். இந்த பாரு, படி, சும்மா இருக்காத, படி. எப்போ படிக்கலாம்? 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன, ஏடா சும்மா எப்படின்னு சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாதுப்பா, சாகிற வரைக்கும் படிக்கலாம்னார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவர். ஒருத்தன் படிச்சுட்டான்னா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, புத்தக திருவிழா நடக்குதா, போ, நாம் இதுவரைக்கும் பார்க்காத புத்தகங்கள் இருக்கும், வாங்கிட்டு வா, படி. படித்தா என்னடா ஆகும்னா, எப்போ படிக்கலாம்னா எப்பவும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம். இன்ன நேரம் தான் படிக்கணும்னு இல்லை. திருவள்ளுவர் சொல்றார், சாகிற நேரம் வரைக்கும் படிக்கலாம். யாராவது படிச்சிருக்காங்களா அப்படி? அறிஞர் அண்ணா நாளைக்கு ஆபரேஷன், அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார், மில்லர்னு டாக்டர். அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் அண்ணா படுத்திருக்கார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மில்லர்னு அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார். ஏன் டாக்டர் எப்போ ஆப்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணா. நாளைக்கு காலையில் செய்யலாம்னு இருக்கிறோம், வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறார். ஒரு நாள் தள்ளி போடுங்களேங்கிறார் அண்ணா. ஒரு நாள் தள்ளி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னார். ஏன், என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, அமெரிக்காவுக்கு வந்தபோது ஒரு புத்தகம் வாங்கினேன், பாதி படித்தேன், இன்னும் பாதி படிக்காமல் அப்படியே இருக்குது, நாளைக்கு படித்து முடிச்சிடுறேன், நாளை மறுநாள் வச்சுக்கலாமே ஆப்ரேஷனுங்கிறார். அதுக்கு டாக்டர் சொல்கிறார், அதனால என்ன, ஆப்ரேஷன் பண்ணி சௌரியமானவன்னு படிச்சுங்களேங்கிறார். அண்ணா அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒரு நல்ல டாக்டருங்கிறார். நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், எனக்கு தெரியும் நான் சாவ போகிறேங்கிறது, நான் பொழைச்சிக்குவேன்னு நீ சொல்கிற, அப்படி தான் டாக்டர் சொல்லணும். அதான் உயிர் போகிற நிமிஷம் வரைக்கும் நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் பாட்டுக்கு போயிடுவான். அண்ணா சொல்கிறார், எனக்கு தெரியா நான் என்ன ஆவேன்னு, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சாகுறனே. அது என்ன புத்தகம்னு பிறகு எழுதியிருக்காங்க, பூச்சிகளை பற்றிய புத்தகம். பூச்சிகளை பற்றிய புத்தகம் அது, இன்செக்ட்ஸ். அந்த புத்தகம் அதை படித்து இப்போ என்ன ஆக போகுது அவருக்கு? அல்ல, படிச்சுட்டு போவோம், கடைசி வரைக்கும் அறிவை பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பாருங்க, அதுதான் வாழ்க்கை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், திருவள்ளுவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்கிறார். எனக்கு எல்லாரையும் விட திருவள்ளுவரை ரொம்ப பிடிக்கும். திருவள்ளுவர் சொல்கிறபடி நடக்கணும்னு நினைக்கிற வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி வாழலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டியவர் திருவள்ளுவர். இது என்னுடைய கொள்கை. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். போய் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி திரும்புகிறேன். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா இங்கே வாங்க அண்ணா.
போகிற போது சைக்கிளில் போகிற என்ன கூப்பிட்றான். நான் போய் இறங்கி ஏதோ கூப்பிட்றாரே என்னமோ தெரியல அப்படின்ட்டு போய் இறங்கி என்னங்கய்யான்னு, நீங்கள் இந்த சண்முக வடிவேல் தானே? ஆமாம் நான் தான். அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு, ஏதோ செய்தி சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறையை புட்டேர்னு விட்டான். கண்ணில் பூச்சி பறக்குது, அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி பறக்குது. அடிக்க ஒரே ஒரு அறை புள்ளேர்னு விட்டான். எனக்கு என்னன்னே தெரியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போ ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். இது கேட்கலாம்ல. அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விழுவுன்னா. போருப்பா ஒன்று போரும் ஐயான்ட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். மனசு இதே தானே நினைக்கும், பாடம் நடத்த முடியுமா? இப்போ மனசில் என்ன நினைக்குது, அவன் ஏன் என்னை கூப்பிட்டான், ஏன் அடித்தான், எதுக்கு அடித்தான், சரி அடிச்சிட்டான், நம்ம என்ன செய்யலாம்னு. திருப்பி அடிக்கலாமா? என்னால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாமா? செலவாகும். போலீஸில் சொல்லலாமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? வர செலவாக ஐயன்னா நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க. செலவு ஆகுங்கிறதுக்காக தான் சொன்னேனே தவிர உண்மையிலே செலவாயிடும், உண்மையிலே செலவு வந்துட போகுது அப்படின்ட்டு நான் நினச்சேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அதை பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு சொல்கிறார். எனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனை ஒருத்தல்னா தண்டனை. அவர் நாண, இன்னா செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல், அவர் நாண அவர் வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல்னார். ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு செய், திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நல்லது செய்வோம். செஞ்சா திருவள்ளுவர் சொல்றார், அவர் நானேங்கிறார், வெக்கப்படுவாங்கிறார், தலை குனிஞ்சு நிற்பான். அடித்தவனை திருப்பி அடித்தோம்னா அவன் மறுபடியும் அடிப்பான். இதான் வருமே தவிர போக. இதுன்னா திரும்ப நீ நன்மை செஞ்சின்னா தலை குனிவான், உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி பெரிய தண்டனைடாது கொடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதையே செய்யலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தா செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் பள்ளிடம் விட்டு போகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துடுச்சு. எவன் என்ன அடித்தானோ அவனை இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன, அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான், இவனை குத்துறான், உதைக்கிறான், என்னென்ன வகையில் தாக்கலாமோ எல்லாம் செய்கிறான். நான் பார்த்தேன், இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ போய் அவனை என்ன செய்யலாம், உதவி செய்வோம். உதவி செஞ்சோம்னா அவன் தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அடிக்கிறவன்கிட்ட போய் ஏன் அவரை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போயா, நீ ஏன் இடையில வர்றப்போ என்ன ரோட்டில் ஒருத்தனை அடிச்சினா கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு. உனக்கு தெரியணும்ப்பா ஏன் அடிக்கிறேன்னு. ஆமாம், 10 ரூபா வாங்கினான் ஐயா. 10 ரூபா. சரி, 4 வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. எப்போ கேளு, அப்போ தரேன் இப்போ தரேங்கிறான். இன்னைக்கு 4 வருஷமாச்சேடா பாவி கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான், உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான் ஐயா. அப்போ இவனை என்ன பண்ணலாம், அடிக்கக்கூடாது அப்படின்னா. 10 ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய, இது நியாயமா அப்படின்னு. ஓய், உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ கூட அப்படின்னா. அவர் நான் டக்குன்னு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு இப்போ தான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவனை என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர்,
வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பான். அவர் நான் வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். திரும்பி அந்த காட்சியை பார்ப்போம்னு பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்கிறான், இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவ. இவரை காலையில் ஒரு அறை விட்டோம்னா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. நம்ம பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னா 5 அறையை விட்டு 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னா 50 ரூபா கொண்டா கொடுப்பாரு. ஏன் அவன்கிட்டையும் இவன்ட்டையும் கேட்பானே, இவனையே வச்சுக்கலாமே அப்படின்னா. நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வெக்கப்படுவாங்கிறாரு, அவன் தினசரி அடிப்பான் போல இருக்கு. நம்மளை இழிச்சவா பயலை ஆக்கி விட்டாரே இந்த திருவள்ளுவர், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நான் இப்போ திருவள்ளுவர் நெறியில் போகலான்னு நினச்சதுனால தினம் உதவாங்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்தேன். திருக்குறளை எடுத்து மறுபடியும் பார்த்தேன். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். இந்த குறள் பாடினதோடு அவர் நின்றுள்ள இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்யறதுலேயே ஒரு தப்பு இருக்குடாங்கிறார். என்ன தெரியுமா, அவன் அவன் பண்பறிந்து செய். நீ அவனுக்கு செய்யறதுக்கு முந்தி, நன்மை செய்யறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். செய்தா அவன் ஆணுவானா, அதுக்குத்தானே நானேன்னு சொன்னாரு. அவன் அப்படிப்பட்டவனான்னு பார். அப்படி இருந்தால் அவனுக்கு இந்த தண்டனை முறை, இல்லைன்னா எந்த தண்டனை தரணுமோ அந்த தண்டனை தரணும். வாழ்க்கையில் இதையெல்லாம் பார்க்குற போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒன்று நினச்சிட்டு நம்ம போயிட முடியாது. சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும். நிலக்கடலை பயிர் பிடுங்கிறத பார்த்துருப்பீங்க. பொசுக்குன்னு பிடுங்கினா 2 கல்லில் தான் வரும். அப்படியே பிடுங்கினா சுற்றி கொத்தி விட்டு எல்லா வேரையும் எடுத்துட்டு, நான் அவங்க எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன், வந்தால் 100 கடலை வரும். அவசரமாக பிடுங்கினா 1 கல்லில் தான் வரும். திருவள்ளுவரை படிக்கிறது எல்லாத்தையும் சுற்றி கொத்தி விட்டு படிக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. உதவி செய்கிறோம்லங்க, உதவி செய்கிறத பற்றி ஒரு திருக்குறள் இருக்கு பாருங்க, அருமையான திருக்குறள். இந்த பாட்டில் என்ன விலைங்க? 10 ரூபா இருக்குமா? இல்லை இல்லை 10 ரூபா, 7 ரூபா போட்டிருக்கு. 7 ரூபானே வச்சுக்கோங்க. 7 ரூபா தானே இதுக்கு மதிப்பு இல்லைங்கிறார் திருவள்ளுவர். இதுக்கு 7 ரூபான்னு போட்டிருக்குல்ல, 7 ரூபா கொடுத்தா வாங்கலாம்ல. திருவள்ளுவர் சொல்றார், இதுக்கு 7 ரூபா அல்ல மதிப்புங்கிறார். அப்ப என்ன கூடவான்னு? கூடவாகவும் இருக்கலாம், குறைஞ்சு போகும். இது 2 ரூபாயாவும் ஆகலாம், 5000 ரூபாயாவும் ஆகலாம். அப்ப எதை வச்சுக்க இதுக்கு தீர்மானிக்கிறதுன்னு கேட்டான், அதை வாங்கிக்கிறவனை பொறுத்து இருக்குன்னார் திருவள்ளுவர். இந்த தண்ணிய பாலைவனத்தில் 3 நாளாக தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன். நான் அந்த பக்கமாக காரில் போகிறேன், பார்க்குறான், நாக்கெல்லாம் வெந்து போய் அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். ஆகுறான். இந்த தண்ணி அவன்கிட்ட கொடுத்தா இதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கலாங்க அம்மா. அப்போ இது 1 லட்சமா? வாங்கிக்கிட்டவனை பொறுத்து இதனுடைய மதிப்பு கூடும் அல்லது குறையும். இப்போதான் குடிச்சிட்டு வர்றாரு ஒருத்தர் தண்ணி, இதை நீ குடிச்சு தான் ஆகணும்னா வாங்கி தூக்கி போட்டு போயிடுவான். அதே தானே தண்ணி, தண்ணி அதே தான். ஆனால் வாங்கிக்கிறவனை பொறுத்து மதிப்பு மாறும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து சொல்லுகிறாருன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. நான் திருவாரூரில் இருக்கிற போது நான் முதல்ல ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் கடைசியில் ஒரு செட்டியார் இருந்தார், பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்வார் தெரியுமா, தீபாவளி அன்னைக்கு
வர்றவங்களெல்லாம் இந்த ஏதாவது வாங்கிறதுக்கு வர்றாங்கல்ல, பிச்சை கேட்டு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு 2 வடையை எடுத்து போடுவோம், இல்லை ஒரு 2 இட்லி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போகணும்னா, சில பேர் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அது பெரிய மனசு உள்ளவன் கொடுப்பான். அந்த செட்டியார் என்ன பண்ணுவார், அப்படி வர்றவங்க எல்லாரையும் உள்ளே அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் பந்தி பாய் போட்டு அதில் அவரை உட்கார வச்சு தலைவாழை இலையை விரித்து போட்டு அவருடைய மனைவி இருக்காங்களே அவங்களே விட்டு பரிமாற சொல்லுவார். அந்த அம்மா வந்து பரிமாறும். வடை பாயசம் அந்த வீட்டில் அன்னைக்கு என்னென்ன பலகாரம் செஞ்சாங்களோ அவ்வளவும் வச்சு அவருக்கு சாப்பாடு போடுவோம். தண்ணி வேணும்னா தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 4 முழ வேட்டி ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்க வச்சு கடைசியில் 5 ரூபா பணம் கொடுப்பார். இது ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்வார். அவர் என்ன செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த குரலை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி வாசலில் நின்ன தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். ஐயா எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன். செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன என்ன அங்கே என்ன நடந்துச்சு? என்ன நடந்து சார் எது நடந்துச்சு? சாப்பா போட்டார். அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்கிறாங்க. அந்த ஆள் கஞ்ச பொண்டாட்டியை விட்டு பரிமாற சொன்னான் சார். அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் வேட்டி கொடுத்தாரு பாருங்க. 4 முழை வேட்டி, 8 முழை கொடுக்கக்கூடாது, 4 முழை வேட்டி கொடுத்தா. ஒரு துண்டு கொடுத்துருவா சார். இங்கே பொத்துனா இங்கே திறக்குது, இங்கே திறந்தாங்க. வேறு எதுவும் பணங்கன்னு கொடுத்தாரா? கொடுத்தான் சார் 5 ரூபா. இந்த காலத்தில் 5 ரூபாய் பிச்சைக்கார பைய சார். யார கொடுத்தவரை வாங்கினவன் சொல்கிறான் பிச்சைக்கார பையன்னா. நான் எடுத்து நோட்டில் எழுதினேன். தலைவாழை இலையில் விருந்து மனைவியே பரிமாறுகிறார். 4 முழ வேட்டி துண்டு ப்ளஸ் 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இன்னொரு ஆள் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன் எங்கே போய்ட்டு செட்டார்ட்டு என்ன பரவாயில்ல சார். உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டார். எல்லோரும் வெளில கொண்டாந்து போட்டு அனுப்புவாங்க. அவர் உள்ளே அழைச்சிட்டு போய் செஞ்சார். அந்த அம்மா வந்து பரிமாறினாங்க. ஒரு வேட்டி கொடுத்தார் சார். அந்த காலத்தில் 4 முழை வேட்டி என்ன 8 முழம் கொடுக்கலாம். இதை கொடுத்தார். அப்புறம் ஒரு 5 ரூபா கொடுத்தார் சார். 5 ரூபா பெரிய 5 ரூபாயா? பரவாயில்ல சார் அப்படின்னார். நான் அதை எழுதினேன். தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறினார். 7 முழ வேட்டி துண்டு 5 ரூபாய் ஈக்குவல் டு பரவாயில்லை. 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். எங்கே போய்ட்டு வரீங்க? என்ன ஐயாவிட்டு என்ன சார், இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது கஷ்டம் சார். எல்லாரும் வெளில கொண்டு வந்து தூக்கி போட்டு போன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார். அந்த அம்மாவே வந்து பரிமாறினாங்க சார். எங்களுக்கு வேட்டி கொடுத்துருக்காரு சார். இந்த குளிர் நேரத்துக்கு கதண்டு மாதிரி இருக்குது சார், போத்திக்கலாம். துண்டு சார், அழகாக இருக்கு. அதோடு மட்டும் இல்லை சார், 5 ரூபா பணம் கொடுத்தாரு சார். எனக்கு 5000 ரூபா மாதிரி சார். புண்ணியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு. நான் எழுதினேன். 3வது ஆள் தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறல், அதே 4 முழ வேட்டி, அதே துண்டு ப்ளஸ் அதே 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு. இப்போ இவ போட்ட சாப்பாட்டுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரூபானா பைசாவில் சொல்ல முடியுமா? வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய உதவியின் மதிப்பு கூடும் அல்லது குறையும். அப்போ நாம் என்னடா செய்யணும்னு கேட்டான், யாருக்கு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குமோ அவங்கள தேடி பார்த்து கொடுக்கணும்.
புளிச்ச ஏப்பக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது. பாடுபடுறவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் உன்னை பாராட்டுவான். உன்னுடைய உதவியினுடைய மதிப்பு கூடும். நீ கொடுத்த பொருளினுடைய மதிப்பு கூடும். அவன் சொல்றான் 5000 ரூபாய்க்கு சமம்ங்கிறான். 5 ரூபாய புண்ணியம் வாங்குறான். அவன் பிச்சைக்கார பையங்கிறான். அவன் பரவாயில்லைங்கிறான். திருவள்ளுவர் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து சொல்றார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துனார். அப்படி நாம் படிக்கிற பொழுது கூட இதே திருக்குறளை நான் 2வது 3வது படிக்கிற போது படிச்சிருக்கிறேன், 5ஆவதுல படிச்சிருக்கிறேன், 10ஆவதுல படிச்சிருக்கிறேன், புலவர் படிக்கிற போது படிச்சிருக்கேன், இன்னைக்கு படிக்கிறேன். இன்னைக்கு படிக்கிற போது எனக்கு அதனுடைய பொருள் அதிகமாக தெரியுது. என்ன காரணம்னா என்னுடைய அனுபவத்தோட சரி. திருவள்ளுவர் சொல்றார், சும்மா இருக்காதே, ஓய்ந்து இருக்காதே, எப்போதும் படி. எங்கெல்லாம் புத்தகம் கிடைக்குதோ படி, எல்லாவற்றையும் படி. கிராமத்தில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இதை நான் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். உங்களுக்கு உங்கள் பேச்சை நிறையா கேட்கணும். ஒரு காதல் கதை. அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் காதலியை சந்திக்கிறதுக்கு வரேங்கிறான். இரவில், நள்ளிரவில் வரேங்கிறான். வாங்கங்கிற இவன் போய் அந்த வீட்டு கொல்லை பக்கத்தில் நிற்கிறான் பனியில். அவன் காலையில் வரைக்கும் வரல. ஆத்திரத்தோடு வந்துட்டான். இவளுக்காக போய் நாங்கள் நின்று வர்றேன்னு சொன்னவ என்ன சந்திக்கிறதுக்கு வரலன்னு ஆத்திரத்தில் இருக்கான். சாயந்தரமாக கோயில் பக்கம் போகிறான். அவள் போகிறான், காதலி போகிறா, அவங்க அம்மாவோட போகிறான். இப்போ இவனால் கேட்க முடியாது. பார்த்தீங்களா, என்ன வர சொன்ன, நீ எங்கே போன, அவனுக்கு சத்தம்னா போட முடியாது. ஆனால் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது அவளுக்கு. அந்த இக்கட்டான சூழ்நிலையை பாருங்க. இவனுக்கு ஏன் தான் வரலைங்கிறத சொல்லணும். அம்மாவை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அம்மாக்கிட்டே சொல்கிறா அவ, அம்மா ஒரு விடுகதை போடுறேன் கேட்குறியான்னு கோயிலில் பிரகாரத்தில் போகும்போது சொல்கிறா. என்னம்மா சொல்லு. வெட்டியதால் சாகவில்லை. நல்லா கவனிங்க. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். வெட்டினதுனால நான் சாகலை, வெட்டாமல் இருந்திருந்தா செத்து போயிருப்பேன். என்னடா இது, வெட்டினா சாவான், வெட்டாட்டி பொழைப்பான். இதை மாற்றி சொல்கிறான். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அடுத்தது, செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். மூணாவது, வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இவனுக்கு என்னமோ சொல்கிறா, பதில் தான் சொல்கிறா, என்னன்னு நமக்கு புரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே வர்றான். அப்புறம்தான் புரியுது. மழை பெஞ்சது, மின்னல் மின்னுனது, மின்னல் வெட்டுதும்மா. அப்போ சொல்கிறாவ, உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் பாவி. தரையோடு தரையாக இருந்த கிணத்துக்கிட்ட வரும்பொழுது காலை அடுத்தபடி எடுத்து வச்சுருந்தேன்னா கிணத்துல விழுந்து செத்துருப்பேன். ஒரு மின்னல் வெட்டுச்சு, அப்போ தான் தெரிஞ்சது, தப்பிச்சேன். அந்த மின்னல் வெட்டியதால் நான் சாகவில்லை, அது மட்டும் வெட்டாமல் இருந்தால் நான் செத்திருப்பேன். அடுத்தது, அதையும் மீறி நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சி தான் வந்தேன். இருட்டில் ஒன்றுமே தெரியல, காலை வைக்கிறேன், வழ வழ வழன்னு இருக்கு. பார்க்குறேன், பாம்பு. ஐயோன்னு காலை எடுத்துகிட்டு பார்த்தா அது செத்து கிடக்கு. அது செத்ததுனால நான் சாவலை, அது மட்டும் சாவாமல் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அதையும் மீறி தான் வந்தேன். கொல்லை பக்கத்தில் அந்த வேலியை திறந்துக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அப்பா. அப்போ தான் வர்றார். லாஸ்ட்டு பஸ் பிடிச்சி அப்போ தான் வந்துட்டு இருக்கிறார். அதனால் என்னால் வர முடியல, வந்துட்டேன். அவர் வந்ததால் நான் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இப்போ புரிஞ்சு போச்சுன்னா, கிராமத்தில்
எங்கேயோ படிப்பறிவில்லாத எளிய பாமர மக்கள் தங்களுக்குள்ளே எவ்வளவு நுணுக்கமாக பேசிக்கொள்கிறார்கள். நீங்கள் அதை கூட கேட்டால் நமக்கு ஒரு அறிவு வரும். அந்த சின்ன விஷயத்தில் கூட நாம் சில அறிவை எல்லாம் பெற முடியும். ஆகையினால எப்போதும் நாம் இது போதும், இதுக்கு மேலே இனி வேண்டியதில்லை என்ற எண்ணத்திலே இல்லாமல், நீ பாருங்க, இப்போ எனக்கு 87 வயசாகுது. எண்பத்தி வயசாகுது. நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் கேட்பீங்க, எங்கேருந்து அலையிறேன்னு கேட்பீங்க. இல்லைங்க, வீட்டில் இருந்திருந்தா வெளியில் ஓய்ஞ்சி உட்காந்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னா முன்னாடியே போயிருப்பேன். நான் போகாமல் இருக்கிறதற்கு காரணமே ஓய்ந்து இருக்காமல் இருந்தது தான். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒருபோதும் உங்களுடைய பணியிலிருந்து விலகி நின்று விடாதீர்கள். கடைசி நிமிஷம் வரை வேலை செய்யலாம். நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்யலாம். பாரதி ஒன்னே ஒன்று சொன்னான், இந்த பார், உங்ககிட்ட பணம் நிறையா இருக்கா, அள்ளி அள்ளி குடுறா. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரு, குவை அப்படியே அள்ளி கொடு. நிதி குறைந்தவர் காசுகள் தாரு, 4 காசை எடுத்து கொடு. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி, அதுவும் முடியலையா, உன்கிட்ட காசு கொஞ்சம் கூட இல்லையா, உன் உடம்புல தெம்பு இருக்கா, உழைச்சு. புத்தக திருவிழா நடத்துகிறாங்க, 4 பேர் உதவியாக இருக்கணும். நிறையா இருந்தால் நன்கொடை கொடுக்கலாம், இல்லை கொஞ்சமாக கொடுக்கலாம். அதுவும் இல்லையா, இது நடக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணும்னு பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். பந்த போகிறதுக்கு ஒரு கம்பெடுத்து கொடுத்துட்டு போனால் கூட உதவி தான் இல்லையா? ரைட்டு. என்கிட்ட அதுவும் இல்லையே, நான் ஒருத்தன் என்னால் உழைக்கவும் முடியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னா, பாரதி சொல்கிறார், அழகாக சொல்கிறார், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், உழைப்பை கொடுங்க அப்படின்னா, அதுவும் மற்றோர் அந்த உடம்பு வலிமையே இல்லைன்னா வாய்ச்சொல் அருளீர். வாயால் நல்ல வார்த்தை சொல்லுடா. நல்ல காரியம் செய்கிறாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்களாவது ஏதாவது செய்யுங்கன்னு 4 பேருக்கு சொல்லு, நல்லதை சொல்லு. செய்கிறத கெடுக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லிடாத. என்ன ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூப்பிட்டார் கோயிலில், கார்த்திகைக்கு வாங்க வந்து சாயந்தரமாக கொஞ்சம் சமய பேச்சு பேசுங்கன்னாரு. சரிங்க வர்றேன் அப்படின்னு போகிறேன். அங்கே ஒரு தட்டியில் எழுதி வச்சிருக்கிறார், இன்று சமய சொற்பொழிவு கார்த்திகையை முன்னிட்டு கோவிலில் நடைபெறும், எல்லோரும் வருகன்ற. நான் பேசுவேன்னு அதில் எழுதலை. நான் கேட்டேன், ஏயா என் பேரை எழுதப்படாதா, என்ன தான் கூப்பிட்டேன்னு. இல்லை 4 பேர் வரட்டுமேன்னு தான் எழுதலைன்னா. நாலு பேர் வரட்டுமேன்னு எழுதுல. அப்போ என் பேரை எழுதுனா அந்த 4 பேரும் வரமாட்டான். அவன் நினைக்கல, சொல்ல தெரியாமல் சொல்கிறான் இல்லை. அதான் பாரதி என்ன சொல்கிறான், வாய்ச்சொல் அருளீர்றான். மற்றதுக்கெல்லாம் குடு வா போன்னு சொன்னவன் இதுக்கு மட்டும் அருளீர்னு ஏன் சொல்கிறாருன்னா, தெய்வத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஏன்னா சொல்ல மாட்டான், நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்த மாட்டான். நான் சொன்னேன்ல, நான் அந்த யூடியூப்லலாம் அது வருது, என் வாழ்க்கையில் நடந்தது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறேன். ஒரு 2 மாதம் கழித்து வெளியில் வர்றேன். 2 மாதம் வெளியில் போகல, வீட்லேயே ஓய்வாக இருந்தேன். அப்புறமா கிளம்பி ரோட்டில் அப்படி எங்கள் நகரை சுற்றி அப்படி நடந்து அப்படி மெதுவாக வர்றேன். என்னுடைய நண்பன் தினம் வாக்கிங் போகும்போது கூடவே வர்ற ஆள் என்னை வந்து வீட்டில் பார்க்கவே இல்லை. 2 மாதமாக வரல. அவன் யாரோ பார்த்தாங்க, இந்த ஆள் வரல. என்னடா நம்ம நெருங்கிய நண்பன் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். போகும்போது பின்னாலேயே வந்தான். என்னையான்னா, என்னையா அப்படின்னு. ஆப்ரேஷன் என்னமோ. ஆமாம், என்ன ஆப்ரேஷன்? ஹார்ட் ஆப்ரேஷனுங்க. ஆயிட்டா? ஆயிட்டு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நம்பாதீங்கன்னா
யோ நல்லா இருக்கியா? அப்படி தான் தெரியும். டாக்டரே சொல்லிட்டாரு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு. அவர் என்னத்தை கண்டாருங்க, சும்மா அப்படி சொல்லுவார். அந்த தஞ்சாவூரில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இதே மாதிரி தான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை அப்படின்னு. இப்போ இது ஈவன் வரலையேன்னு வருத்தமாக இருந்தேன். நல்ல வேளை வராமல் இருந்தான். இவன் வீட்டுக்கு வந்திருந்தான்னா அப்போவே நம்மளை அனுப்பியிருப்பான், பரலோக பிராப்தி அடையிற அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னான். ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னான், இந்த பாருங்க நான் சொல்கிறேன்னு கேளுங்க, உப்பை குறைச்சிங்க, மோர் சோத்தில் உப்பு போட்டுக்காதீங்க. சரி, சீனி போடாமல் இன்னமும் சர்க்கரை டீ காப்பி குடிங்க. இதெல்லாம் டாக்டர் சொன்னதே சொல்கிறான். அவன் நல்ல வார்த்தையமாக சொன்னான். பொதுவாக அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவோடு சாப்பிடுங்க, பசிச்சா சாப்பிடுங்க. சீனி உப்பு இதெல்லாம் குறைச்சிருங்க. என்ன பண்ணுறா ஆகவே ஆகாது. யாரெல்லாம் இதெல்லாம் என்னடான்னு பார்த்தா டாக்டர் சொன்னதை அப்படியே சொல்கிறான். நல்ல செய்தியாக சொன்னான். நான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களே, பத்தியம்லாம் இவ்வளவு சரியாக சொல்கிறீங்களே, உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆகிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், சார் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊரா சொத்தை கொள்ளையடிச்சேனா? வாங்கின கடனை இல்லைன்னு சொன்னேன்னா இன்னும் 2-3 சொன்னால் நம்ம சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் நீ செஞ்சிருந்தா ஆப்ரேஷன் ஆகுங்கிறான். இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இதை பூரா நான் செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். ஏன்டா இப்படி பேசுகிறாங்க? பேசியே சில பேர் கொலை பண்ணுவான். பேஷண்ட்டை பார்க்க போனால் அங்கே போய் நீ சௌகரியமாயிடுவே, நல்லா இருப்பேன் அப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை தானே சொல்லணும். சொல்ல மாட்டான். ஏன் படுத்திருக்கேம்மா? எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான், அவன் போகாமல் இருந்தான்னா பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏன் இங்கே வந்து அவன் அங்கே போய் படுத்தா இருக்கான், உடம்பு சரியில்லாமல் எடுத்திருக்கான். அப்படியே இல்லை நெஞ்சு, அப்புறம் வலி, பேச முடியாமல் பேசுகிறான். அவன் எத்தனை நாளாக இருக்கு? 4 நாளாவா? கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் பெட்டில் படுத்திருந்தார். 1 வாரம். இப்போ இவனுக்கு 4 நாள் ஆயிருக்கு. இன்னும் 3 நாள் பாக்கிங்கிறான். இவன் எதுக்கு போனான்? பாரதியார் சொல்கிறார், வாய் சொல் அருளீர், நல்ல வார்த்தை சொல்லுடா அப்படின்னு. ஆகையினாலே நாம் சாகிற வரை படிக்கலாம், சாகிற வரை உழைக்கலாம், சும்மா இருப்பது மட்டும் தகாது என்பதை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.